மந்திரியினுடைய சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் திட்டம். அது வந்து பிஎம் ஸ்வாநிதின்னு ஆங்கிலத்தில் வந்து கூறுவாங்க. கடந்த 2020ஆம் வருடத்தில் வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் சாலையோர வியாபாரிகள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிற வகையில் வந்து இந்த கடன் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த திட்டத்தை உருவாக்கும் போதே அனைத்து சாலையோர வியாபாரிகளும் வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து கடந்த 2020ஆம் ஆண்டு வந்து இதை உருவாக்குனாங்க. அப்போ அந்த வகையில் வந்து முதல் தவணையாக 10,000 வரையிலும், இரண்டாவது தவணையாக 20,000, மூன்றாவது தவணை 50,000 வரையிலும் வந்து இந்த கடன் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நிறைய சாலையோர வியாபாரிகள் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய வந்து துறை வந்து பார்த்தோம்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிற முனிசிபாலிட்டி துறையில் மூலமாக அவங்க சாலையோர வியாபாரிகளுக்கு உண்டான வெண்டிங் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணி பேங்க்குக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் பேங்க்குக்கு வர பட்சத்தில் அவங்க சாலையோர வியாபாரிகளுக்கு முதல்ல வந்து 10,000 ரூபாய் லோன் கொடுப்பாங்க. அந்த கடனை சரியாக செலுத்தி அவங்க திரும்ப இது பேங்க் அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் வந்து 20,000 ரூபாயும், ரெண்டாவது தவணையை முழுமையாக கட்டி முடித்த பிறகு 50,000 ரூபாயும் அவங்களுக்கு வழங்கப்படும். இதில் நிறைய சாலையோர வியாபாரிகள் 5,000க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் வந்து பாண்டிச்சேரியில் பயன்பெற்றதன் மூலமாகவும் நாட்டில் நாடெங்கிலும் உள்ள சாலையோர வியாபாரிகள் பெரும்பாலும் பயன்பெற்றதன் காரணமாகவும் வந்து இந்த திட்டம் வந்து இப்போ மறுசீரமைக்கப்பட்டது. அதன்படி 10,000 முதல் தவணை தொகை வந்து 15,000ஆகவும், 20,000 முதல் இரண்டாவது தவணை தொகை வந்து 25,000ஆகவும், மூன்றாவது தவணை தொகையாக 50,000 வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. முதல்ல வந்து இந்த திட்டம் ஆரம்பித்தப்போ பார்த்தோம்னா இது வந்து முனிசிபாலிட்டிஸு, சிட்டியில் உள்ள சாலையோர வியாபாரிகள், டவுனில் உள்ள சாலையோர வியாபாரிகளை வந்து டார்கெட் பண்ணி தான் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய சாலையோர வியாபாரிகள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று அவங்களுடைய தொழிலை முன்னேற்றி கொண்டு வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இப்போ இதை சென்சஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் நிலை நகரப்பகுதிகளுக்கும் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சாலையோர வியாபாரியாக இருந்து இந்த திட்டத்தின் கீழே இன்னமும் வந்து நீங்கள் பயன்பெறாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அல்லது பொதுவுடைமையாக்கப்பட்ட அரசு வங்கி கிளை அல்லது தனியார் வங்கி கிளையை வந்து அணுகுவதன் மூலமாக இந்த கடன் வசதியை வந்து பெற்று உங்கள் தொழிலை முன்னேற்றிக் கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம் என கேட்டுக்கொள்கிறேன்.